என்ன தம்பி? என்ன சமாதி மாதிரி இருக்கு? தம்பி எனக்கு ரொம்ப குறும்பு தான் தம்பி. போன வாரம் நீங்க தானே பணத்தை இங்க புதைக்க சொன்னீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டீங்க. யோ அறிவு இருக்கையா? எவனாவது வீட்டுக்குள்ள பணத்தை புதைப்பானா? தம்பி பணத்தை நம்ம வீட்டில் புதைக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. நான் வேணும்னா வேற குழி தோண்டி புதைச்சிருவான். யோ அதெல்லாம் வேண்டாம். அது சமாதியும் தெரியாத அளவுக்கு தரையோட தரையா ஆக்கிது. சரியா? சரி தம்பி. தண்ணி வலையில காட்டு பண்ணி சிக்கிக்கிச்சான். வேட்டைக்காரன் பார்த்தா விட்டு வைக்க மாட்டான். வா மாமா. என்ன பாடுபடுத்துற நீ? கொஞ்சமாவது அடங்குறியா? போங்கம்மா. குடு. சும்மா சும்மா இதே பார்த்துட்டு இருக்க. ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கிறியா? இங்க வா. என்னம்மா மாசம் வந்து 10ஆம் தேதி ஆச்சு, இன்னும் வாடகை வரல. ஏமா உங்க வீட்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். வாடகை கொடுக்குற ஐடியா இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஐயா அவரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. ஓனர் வேற ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு. வருமானமே இல்லைங்கய்யா. கண்டிப்பா 2 நாள்ல கொடுத்துருங்க ஐயா. என்னதான் இருந்தாலும் அவன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ உனக்காக தான் பார்க்குறேன், இல்லைன்னா அவனை என்னைக்கே வரட்டி விட்டுருப்பேன். புரியுதா? சரிம்மா, இன்னும் 2 நாளில் வாடகை வந்துடணும். சரிங்க ஐயா. வாடி. வர வர போலீஸ்னாலே பப்ளிக்கு நம்பிக்கையே இல்ல. இதுவரைக்கும் 50ல இருந்து 75 பேர் வரை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 10ல இருந்து 15 பேர் ஆக்சிடென்ட்டா காட்டப்பட்டிருக்காங்க. நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். ஒருத்த மட்டும் செய்ய வாய்ப்பே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கலாம். இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, கொலைகாரன் யாருன்னு ஒரு துரும்பு கூட கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி பப்ளிக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும்? மிஸ்டர் சேகர், உங்க ஏரியாவில் தான் அதிகமாக கொலை நடந்திருக்கு. உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. மேலதிகாரிங்க எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. நாங்க என்ன பதில் சொல்றது? அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிங்க மேடை போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீடியா வேற. இதுல நாங்க யாருக்கு பதில் சொல்றது? சார், நாங்கள் கண்ணில் விளக்கடை ஊத்தி தேடிக்கிட்டு தான் இருக்கோம் குற்றவாளியில. குற்றவாளியை புதுசா பிளான் பண்றாங்க சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இருக்கிற போர்ஸ் வச்சுக்கிட்டு சார், சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தர் கூட கைது பண்ணல சார். சார், அப்படி எல்லாரும் சந்தேகப்பட முடியாது சார். புரிஞ்சுங்க. சந்தேகப்படுறதுதான் சார் போலீஸோட வேலை. ஷட் அப் யுவர் மவுத். என்ன பேசுறீங்க சார்? இந்த ட்ரெஸ் போடுறது வீட்டில் மனைவி குழந்தைகளை பார்த்து பல மாசம் ஆகுது சார். அப்படி இருந்தோம் குற்றவாளிகளை பிடிக்க எவ்வளவு கஷ்டப்படும் எங்களுக்கு தான் சார் தெரியும். சேகர், குற்றவாளிகளை பிடிக்க உங்களுக்கு கால அவகாசமும் தனிப்படையும் தேவையா? சார், இந்த குற்றங்களை செஞ்சது ஒரு ஆள் இல்ல சார். இதுல பல பேர் அடங்கியிருக்காங்க. அதனால எங்களுக்கு கால அவகாசம் மட்டும் இல்ல சார், இன்னும் அதிகமா ஃபோர்ஸ் தேவைப்படும் சார். அப்பதான் சார் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை நம்ம வேட்டையாட முடியும். சார், விவசாயிகள் எப்படி பயிர்களை களை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் குற்றவாளிகளை களை எடுக்கணும் சார். அப்பதான் பொதுமக்கள் நிம்மதியா இருப்பாங்க சார். ஸ்டெப் எடுப்போம். தேங்க்யூ சார். என்னடா எல்லாம் மலைச்சு போய் நிக்கிறீங்க? என்னடா சர்ப்ரைஸ்? இது என்னடா சர்ப்ரைஸ்? இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு பாரு. மை வைஃப் ரூபா, கம் ஆன்.
லக்கேஜ் எல்லாம் கார்ல இருக்கு, எடுத்துட்டு உள்ள வாங்க. சரி மச்சி. ஏய் கிளம்பா. இதுவாடா மார்ஷல் வைஃப்? ஆமாடா. ஹாய் ஹாய் வீரபாண்டி, ஆ ஒயிட், நானே. முருகேஷ், டேய் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. டேய் மச்சான் எப்படிடா பாத்துக்க முடியும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பாத்தீங்களா? பார்க்க தானே வந்திருக்கோம். பார்க்கறேன். என்ன இப்படி இருக்கு? வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்க காசு வாங்கினாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. மார்சல் ஏத்த வைஃப். ஆமா டேய் மச்சான். சொன்னா கேளுங்கடா, நம்புங்கடா, சீரியஸா சொல்றேன். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அத பத்தி தெரியாதா? நம்ம கமலா வா. இவங்க வேற வேலையே இல்ல. சொன்னா நம்ப மாட்டீங்க, பட் அதான்டா புரியும். வந்துடுறேன். ஈவினிங் 5 மணிக்கா வந்துடுறேன்டா. ஓகே ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன்டா. ஓகே பாய்டா. ஹாய்டா. உட்காருங்கடா. ஏமா முசே வந்து அமைதியா உட்காந்துட்டா? கீழே உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் மச்சான் ஏசிலே வாழ்ந்தவன், அது இல்லாம இந்த ஊர் வர குளு குளுன்னு இருக்கும். என்னதான் ஏசில வாழ்ந்தாலும் ஃபாரின் மாதிரி இருக்குமா? ஆமா. டேய் போன்ல என்கிட்ட என்னடா சொன்ன நீ? என்ன மச்சி? வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும், 50,000 ரூபாய் ஆகும்னு சொன்னேன். 75,000 ரூபாய் அனுப்பி விட்டேன். ஆனா அட்லீஸ்ட் வீட்டோட தரையாவது வாஷ் பண்ணிருக்கியா? இல்ல மச்சி, நீ வருவேன்னு தெரியும், ஆனா எப்ப வரேன்னு தெரியாதுல்ல, அதான் வரும்போது சூப்பரா பண்ணிடலாமேன்னு. டே முருகேசா, ஏன் போய் சொல்ற? மச்சான் சாரி, உண்மையை ஓட்டத்தை மாறிச்சிட்டேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு திடீர்னு நெஞ்சொலின்னு அவன் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்ன பண்றது தெரியல, அதான் உன்கிட்ட கேட்காமையே இந்த பணத்தை எடுத்து ஆஸ்பத்திரி செலவுக்கு கொடுத்துட்டேன்டா. ஐயோ அப்படியா? சரி பரவாயில்ல, விட்றா. நாளைக்கு ஆளுல வர சொல்லி வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிடு. தேங்க்ஸ்டா மச்சான். எடுத்துக்கங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. எடுத்துக்கங்க. தேங்க்யூ. இவர்கிட்ட உதவின்னு யார் வந்தாலும் உடனே செஞ்சிடுவாரு. சூப்பர்டா. உதவி செய்யறதுல அவருக்கு நிகர் அவரே தான். என்ன வீரபாண்டி? பொம்பளை கத்துற சவுண்ட் கேட்டுச்சுடா. நானும் பயந்து போய் எல்லாத்தையும் போய் தேடினேன். கொலுசத்தை மட்டும் கேக்குது மச்சான், ஆனா யாரையும் காணோம். எனக்கு பயமா இருக்குடா, யாரு என்னன்னு தெரியலடா. வேற யாரும் இல்லடா, அவளே தான். டேய் அதெல்லாம் இல்ல, நீ வேற. அவளை போய் பேய் பிசாசுக்கிட்டு மார்சலே அந்த பொண்ணு பார்க்கிங் கூட்டு வந்துருக்கான்.
என்னடா இப்படி வர்றப்ப கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? அப்படி என்னடா அவசரம்? இல்ல அங்க பார்த்தா என்னடா முடிக்கிறீங்க? சொல்லுங்கடா. டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நாங்க வெளியே வெயிட் பண்றோம், சீக்கிரமா வா. சரி போங்க, வர்றேன். வீரபாண்டிக்கு தான் லைவ் ஷோ பாக்குறதுனா அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே. கன்ஃபியூஷனா இருக்கேன். இந்த பொண்ணு தான் நாங்க பார்த்தோம், இங்க எப்படி வந்தா? பகல்ல எங்கங்க பேய் வரும்? எங்க அம்மா சொல்லிருக்காங்க பகல்ல பேய் வரும்னு. கிளம்பு போ. போங்க. டேய் நான் பாட்டு காலேஜ் போயிட்டு இருந்தேன், ஃபிகருங்களை கரெக்ட் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னை கூட்டு வந்து இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டியாடா. போடா. பின்ன நான் மட்டும் என்னவா செட்டுக்கு போனமா செட்டப்புகளை மெயின்டைன் பண்ணமான்னு இருந்தேன். இப்படி பேயை பார்த்து ஓட விட்டீங்களடா. சரி விடுறா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம்டா. டேய் நம்ம கிளம்பிட்டா பிரச்சனை நமக்கு தான் வரும். நம்மளுக்கு என்னடா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் மார்ஷலுக்கு தானடா. டேய் இந்த மட சாம்ராடி தோட்டக்காரன் தான் ரூபா பணத்தை வீட்டுக்குள்ள போச்சு வச்சிருக்கானே. நம்ம போன பிறகு மாசம் தோண்டி பார்த்துட்டா பிரச்சனை ஆயிருடா. அதுக்கு கடைசி வரைக்கும் இங்கே உட்காந்து செத்துலான்றியா? என்ன பண்றது? எதுக்கு சாகணும்? வேணா அங்க இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போச்சிடலாம். பாரு, இல்லைன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிறேன் தம்பி. ஐயோ சுமாரியா, ஏற்கனவே பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, நீ வேற. எங்க வேலையை நாங்க பார்த்து விடுறோம், கிளம்பு முதல்ல. சரி தம்பி, உங்க பிரச்சனை எனக்கு எதுக்கு? மார்ஷல் தம்பி மைனா கேட்டிருக்காரு. மாடகுளத்துல மச்சான் வலை விரிச்சு பிடிச்சிட்டு இருக்கான், போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ பெருசு, காட்டு பண்ணி இருந்தா பிடிச்சிட்டு வாயா. உடம்பெல்லாம் விட்டு போய் கிடக்கு, ஒண்ணு சேர்க்கணும். பாக்குறேன் தம்பி. வாங்கய்யா உட்காருங்க. என்ன வேட்டை? வேட்டைக்கு போகாம விரை வெட்டிட்டு உட்காந்துருக்க? எங்கய்யா முன்ன மாதிரி வேட்டைக்கு போக முடியலையா? போலீஸ் தொல்லை மட்டும் இல்லாமல் மக்கள் தொல்லையும் அதிகமாக இருக்கியா. மக்களும் சைவத்துக்கு மாறிட்டாங்க, எலியை பிடிச்சாலும் புளியை பிடிச்சங்கிறாங்க. எதுக்கே வம்பு? எப்படி பேசுறான் பாரு. மைனா சுட்ட மான சுட்டன்னு சொல்கிறாங்க, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. என்ன எப்படி சொல்லிவிட்ட? ஆடுற காலும் பாடுற வாயும் சும்மாவா இருக்க முடியும்? தின்னு தின்னு ருசி கண்ட நாக்குக்கு பசிச்சுதுன்னா பச்சை தனியா குடிக்க முடியும்? ஏதாவது பார்த்து பண்ணி வந்துட்டீங்க, உங்களுக்காக பண்றீங்க. இந்தா என்னையா 100 ரூபா தான் கொடுக்குறீங்க? போதும் போயா. மேலே கொஞ்சம் கொடுங்க ஐயா. என்னையா 110 ரூபா கொடுங்க ஐயா. போய் பிடிச்சிட்டு வா பார்ப்போம். சரி இங்கே இருங்க ஐயா, எதுவும் கிடைச்சா கொண்டு வரேன். வரங்க ஐயா. பத்தியா மாமா, 10 ரூபா கம்மியாக கொடுத்தா என்னமா பேசுகிறான் பாரு. விட்றா, பிடிச்சிட்டு வரட்டும், பேசிக்கலாம். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. மாப்பிள்ளை அடிக்கடி போன் பண்ணுவான், போனையே காணுமே. என்னாச்சு நம்ம மாப்பிள்ளைக்கு? சரி ஏதோ பிஸியா இருப்பான். சொல்லி வாய்ப்பட மாப்பிள்ளை போன் பண்ணிட்டான். எனக்கு தெரியுமே மாப்பிள்ளை போன் பண்ணாம இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமே. ஹலோ மாப்பிள்ளை, நான் தான் மாமா பேசுறேன். ஏயா இது மாப்பிள்ளை நம்பராச்சு, இது எப்படி உங்க கைக்கு வந்தது? சென்னையில இருக்கியா? ஏய் மாப்பிள்ளை பாருல மலேசியால இருக்காரு. வந்தா நேரம் என் வீட்டுக்கெல்லாம் வரணும். எங்க இருக்கான்? என்னது வீடு வாங்கிட்டான், கல்யாணம் முடிச்சுட்டானா? பொண்ணு யாரு? வெள்ளக்காரியா? விட மாட்டேன். ஏய் வெள்ளக்காரியா, அவன் கல்யாணம் முடிச்சுட்டானா? இப்ப அங்கேயே வந்து அவ கழுத்த சிவா விட மாட்டேன். டேய் இத வர்றேன்டா, வெள்ளக்காரி இந்த வர்றேன்டா. சொல்லுங்க சார். நான்வெஜ் ஏதாவது இருக்குதா? இருக்கு சார்.
என்ன இருக்குது? காடை இருக்கு, கவுதாரி இருக்கு, சிக்கன் இருக்கு, மட்டன் இருக்கு சார். எல்லாத்தையும் கொண்டு வா. சரிங்க சார், காசு கொடுங்க சார். டேய் தருவாங்க போடா. ஓ காடை இவங்கிட்ட மாட்டிட்டுனா ஏரியா புரிஞ்சு போலதால. காளியம்மா கோயிலுக்கு கஞ்சி ஊத்துறன்னு சொல்லி அதுவும் குடிச்சாச்சு. மாதா கோயிலுக்கு மணி வாங்குறேன்னு சொல்லி உண்டியலும் குளிக்காச்சு. இப்போ என்ன செய்யலாம் தல? ஏய் குருவியா, சைனாவுல புயல் வந்துருச்சுன்னு சொல்லி உண்டியல குடுக்குவா. சரியா சொன்னடா. போன மாசமா அதை சொல்லி தானே உண்டியல கொடுக்கணும். திருப்பி அதையே சொல்றீங்க. அப்ப வங்காள தேசத்துல பாலை ஒழிஞ்சிச்சுன்னு உண்டியல கொடுக்கணும்டா. அரே இதுல என்ன இருக்கு? டேய் விடுங்கடா. உள்ளூர் கோயில்ல இருந்து உலக கோயில் அத்தனை கோயில்களும் நம்ம கையில தான்டா இருக்கு. இதை புரிஞ்சுக்கங்கடா. இன்னைக்கு காமாட்சிக்கு கஞ்சி ஊத்துறோம், நாளைக்கு கல்கத்தா காளிக்கு கஞ்சி ஊத்துறோம். ஆமா தல. எவனாவது கஞ்சி ஊத்த காசு தரலன்னா அவனுக்கு பாலை ஊத்துறோம். ஊத்துறோம் தல. என்ன மாப்பிள்ள பண்ற? சீக்கிரம் குடுறா. படி மாமா. ஊர்ல இருக்கிற புறம்போக்கு இடத்தையெல்லாம் ஃபிளாட் போட்டு வித்தாச்சு. டபுள் டாக்குமெண்ட் இருக்கிற இடத்தையும் வித்தாச்சு. வேற என்ன இடம் தான் இருக்கு? ரூபாவை பேயின்னு சொன்னா மார்ஷல் ஒத்துக்க மாட்டான். என்ன பண்ணலாங்கிற பாண்டி? டே மார்ஷல் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை அந்த பொண்ணு தான். மார்ஷல்கிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு போகுது. அவன் சொல்ற மாதிரி செய்யலாம். ஆமாடா. சார் பில்லு. என்ன தம்பி இங்க இருக்கீங்க? உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. பெருசு உக்கார் உக்கார். எல்லாம் ஃபுல் சரக்கு போல இருக்கு. டேய் பெருசுக்கு ஒரு ஆஃப்டா. இந்தா சாப்பிடு. எப்போ மார்ஷல் பங்களாவுக்கு வந்தானோ அப்பவே பேய் பங்களா மாறி போச்சு. டேய் நிறுத்துடா. எங்க சந்தோஷம் எல்லாம் போச்சு. அன்னைக்கு செத்து போச்சு இல்ல ஒரு பொண்ணு, அவ மாதிரியே இருக்கா ரூபா. என்ன சொல்றீங்க? எதுக்கு உங்களுக்கு டவுட்டு? தம்பி எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரு, அவர் உங்க டவுட்டை கிளியர் பண்ணிடுவார். சாமியார்லாம் வேண்டாம், மார்ஷல் ஒத்துக்கிட. ஏன் சாமியார்னு சொல்லணும்? மகான்னு சொல்லுவான். பெருசு நாளைக்கு நீ கூட்டு வர்றதுக்காக இந்த இத அடி. எனக்கு சரக்குலாம் வேணாம், இது போதும். ஆடி ஆடி. பெருசு பொண்ணுகிட்டையும் சரி பேய்கிட்டையும் சரி சரக்கு அடிச்சா தான் பேச முடியும். அதனாலதான் அடிக்கிற. மார்ஸ்ல மாமா பார்த்துப்பா. எனக்கு இது போகுது. அண்ணாத்தா வணக்கம். அண்ணாத்தா வணக்கம் சின்னையா. எப்படி இருக்க? சொன்னீங்களா? ஒன்றும் இல்லை சின்னையா, புதையல் ஒன்று கிடச்சிருக்கு. புதையலுக்கு எதுன்னு குழப்பறாரு? என்னன்னு தங்கமா வைரமா? எருமப்பட்டி கிராமம் இருக்கா? ஆமா. அங்க 15 ஏக்கர்ல ஒரு பங்களா. அது எங்க இருக்கு? ஆமா இருக்கு. அத ஒரு ஃபாரின்காரன் விலைக்கு வாங்கியிருக்கான். சரி. வந்த இடத்துல அவன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஐயோ. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம சீனை போடுறோம். என்ன சீனு? இங்க நிறைய பேய் இருக்கு, நீங்க இங்க இருந்தா ஒவ்வொரு ஆளா செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி ஒரு சீனை போடுவோம். இது என்ன புதுசா இருக்கு? அப்படி ஒரு பிட்ட போட்டா வந்த வழியே துண்டக்கான துணியக்கானு ஃபாரின் ஓடி போயிடுவான். சரி. அப்புறம் என்னத்த? அப்புறம் அந்த வீட்டை நம்ம ஆட்டையை போட்டுருவோம். எப்படி என்னத்த? நீயும் டீயை எவ்வளவு நாளைக்கு தான் ஆத்திட்டு இருப்ப. அதனால நீ சாமியார் வேஷம் போட்டு அந்த பேய ஓட்டுற. என்னத்த? டீ ஆத்த சொன்னா ஆத்துவான், பால் ஆத்த சொன்னா ஆத்துவான். பேய ஓட சொல்றீங்களா? எனக்கு இருக்கு பயப்புல. இந்த கையில கொஞ்சம் வேப்பலையும் இந்த கையில கொஞ்சம் விபூதியும் 4 சாமி பேரையும் வாயில சொன்னா ஆட்டோமேட்டிக்கா பேய் ஓட போகுது. கேட்க நல்லா தான் இருக்கு அண்ணாத்த. பிரச்சனை எதுவும் வந்துடாது இல்ல? யோ போயா, எல்லாத்தையும் அண்ணன் பார்த்து பாரு. பயப்படாத, அண்ணன் இருக்கல்ல. தைரியமா போட. சரி அண்ணாத்த. நீ நாளையில இருந்து லட்சாதிபதிடா. நான் தான்டா தொழிலதிபர். சரி வர அண்ணாத்த. என்ன பண்ணலாம்? டேய் வண்டிடுறா. சரிண்ணே. யோ பெருசு, வீட்டுல பேய் தொல்லை அதிகமாயி போச்சியா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு போகும்போது எதுவுமே தெரியல, இப்ப பர்மனண்டா மார்ஷல் வரான். அப்புறம் பெருசு என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா பெருசு, எலிய பிடிக்க போய் புலிய பிடிச்ச கதை ஆயிப்போச்சு.
ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல. டேய் நீ இப்ப சாமியாரு உளறி கிளறி ஏதாவது மாட்டிக்க போற, புரியுதா? பயப்படாம போ. சரியான இந்தா கனியை கொடுங்க. இவனை நம்பி போறோம், என்ன நடக்க போதோ. ஓம் பிரியானந்தா நமக, ஓம் சுபானந்தா நமக, ஓம் அன்சிகா நமக, ஓம் ஜோதிகா நமக, ஓம் நமோ நமக. யோ யாரையா நீ? யாரு? சுவாமி அமருங்கள் சுவாமி. சுவாமி ஹரித்துவார்லேருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? அவர் பார்வைப்படவும் பாதம் படவும் நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணிக்கணும்டா. ரொம்ப புழுவுறானே. 6ல் இருந்து 60 வரை நானே கடவுள். இந்த வீட்டில் ஒரு கெட்ட ஆவி பூந்திருக்குயா. டேய் நான் வெளியே கிளம்புறேன், ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவேன். ரூபாக்கு என்னாச்சுன்னு தெரியல, டென்ஷனா படுத்துருக்குறா. எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. நான் கிளம்புறேன். பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டு கிளம்புறேன். பாய். பாய்டா. ரூபா ரூபா எழுந்துரு எழுந்துரு. என்னன்னு சொல்லுங்க. ஐயோ அந்த 3 லூசுகளும் சேர்ந்து சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க பேயோட்ட. எப்படியாவது எழுந்து சமாளி. சாமியார் அப்புறமா வர சொல்லுங்க. ஐயோ காரியமே கட்டுறேன், எழுந்துரு. எழுந்துரு மேக்கப் பண்ணிக்கோ. வா வா வா. வேகமா வேகமா சீக்கிரமா 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 வா. நம்ம சாமியாரோட சிஷியனா இருப்பாங்க. நானே கடவுள், என்ன மீறி எது நடந்து விடாது. தைரியமா உள்ள பங்க பெருசா கிடைக்கும், அதில் உங்களுக்கும் பங்கு தருகிறேன். ஓம் பிரியானந்தா நமக, ஓம் நமக. வாங்க. எதுக்குங்க? கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் வாங்க. சரி போயிட்டு வந்துடுறேன் தம்பி. சிம்ரன் நமக. சாமி இதான் கரெக்டான டைம். மார்ஷல் வெளியே போயிட்டான். இந்த கனியை உருட்டி விட்டால் பேயும் வெளியே போய்விடும், புரிகிறதா? ஓம் பிரியானந்தா நமக, ஓம் சுபானந்தா நமக, ஓம் பிரியானந்தா நமக. யாரையும் காணோம், எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையா? எங்க போனாலும் விடுதல, கோழி அமுக்குற மாதிரி அமைக்கணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அடியாத்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உன்னை பார்த்து பேசதான் காத்துக்கிட்டு இருந்தேன். பேசலாமே, பேசுறது மட்டுமா? அனைத்து இருக்கு. ஓம் ஸ்ரீதேவி மகாதேவி மந்திரதேவி. ஓம் கிரீம் ஐஸ்கிரீம். காளி சாமுண்டி. சொல்லு தாயே சொல்லு. ஏண்டா எடுபட்ட பண்ணி பயலே, அமாவாசையில பிறந்த அண்டங்காக்காவே, சொல்லாம வர நான் என்ன மொல்ல மாறியா? வீரபாண்டி கட்டபொம்மன்டா, வேற இருக்க வந்த புலித்தேவன்டா, உன் கழுத்த இருக்க வந்த கரிகாலன்டா. மொத்தத்துல நான் ஒரு சின்ன பொம்மைடா. மந்திரகாளி ருத்ரகாளி முக்காளி தக்காளி முக்காளி. ஆத்தா பொம்மாயி, பச்சை பிள்ளை விட்டு போறது உனக்கு என்ன தாயே? உசுறு வேணும் குடுப்பியா? அடியாத்தா மகமாயி, இந்த பிரியானந்த சாமி கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா? இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. இப்பே உன்னை விரட்டுறேன் பாரு. பத்திரகாளி பத்திரகாளி முக்காளி. ஏய்